ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் டே 5 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும் என்று கூறியவர் ஆப்ஷன் நாமக்கல் கவிஞர், வேங்கடலிங்கம், திருவள்ளுவர், வாணிதாசன். ஆன்சர் நாமக்கல் கவிஞர். குறி பொருள் தருக. ஆப்ஷன் கொள்கை, அச்சம், குறிக்கோள், வெற்றி. ஆன்சர் குறிக்கோள். குறி அப்படின்னா குறிக்கோள். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் திருவள்ளுவர், பெருஞ்சித்திரனார், உடுமலை நாராயணகவி, வே ராமலிங்கனார். ஆன்சர் வே ராமலிங்கனார். தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். ஆப்ஷன் திருவள்ளுவர், பெருஞ்சித்திரனார், உடுமலை நாராயணகவி, வே ராமலிங்கனார். ஆன்சர் வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களில் பொருந்தாதது. என் கதை, மலைக்கல்லன், என் சரிதம், நாமக்கல் கவிஞர் பாடல்கள். ஆன்சர் என் சரிதம். என் கதை அப்படிங்கிறது இவர் எழுதின நூல் தான். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது பாடலின் ஆசிரியர். ஆப்ஷன் பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், வாணிதாசன். ஆன்சர் நாமக்கல் கவிஞர். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். இந்த பாடலுடைய ஆசிரியர். ஆப்ஷன் திருவள்ளுவர், பெருஞ்சித்திரனார், உடுமலை நாராயணகவி, வே ராமலிங்கனார். ஆன்சர் உடுமலை நாராயணகவி. உபரி பொருள் உபகாரி பொருள் தருக. ஆப்ஷன் வள்ளல், கொடை, உதவி, நன்றி. ஆன்சர் வள்ளல். உபகாரி அப்படின்னா வள்ளல். பகைவரை வென்று பாடும் இலக்கியம். ஆப்ஷன் திருக்குறள், பரிபாடல், கலித்தொகை, பரணி. ஆன்சர் பரணி இலக்கியம். வான்புகழ் கொண்ட நூல். ஆப்ஷன் கம்பராமாயணம், பெரிய புராணம், திருக்குறள், பரணி இலக்கியம். ஆன்சர் திருக்குறள். உடுமலை நாராயணகவி டேஸ் என்று புகழப்படுகிறார். ஆப்ஷன் பகுத்தறிவு கவிராயர், பாவலரேறு, கவிஞரேறு, பாவலர் மணி. ஆன்சர் பகுத்தறிவு கவிராயர். நாராயணரை கும்பிட்டா நமக்கு பகுத்தறிவு நிறைய கிடைக்கும். அப்போ உடுமலை நாராயணகவி அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர். தமிழ் திரைப்படங்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். பகுத்தறிவு கவிராயர் யாரு? அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்ஷன் நாமக்கல் கவிஞர், உடுமலை நாராயணகவி, சந்தக்கவி, தமிழழகனார். ஆன்சர் உடுமலை நாராயணகவி. மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன். ஆப்ஷன் பாரி, குமணவள்ளல், காரி, பேகன். ஆன்சர் பாரி. தந்துதவும் பிரித்தெழுதுக. ஆப்ஷன் தந்து கூட்டல் உதவும், தா கூட்டல் உதவும், தந்து கூட்டல் தவும், தந்த கூட்டல் உதவும். ஆன்சர் தந்து கூட்டல் உதவும். தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனிக்குழுக்களாக வாழ்ந்து தங்களுக்குள் டேஸை உருவாக்கினர். ஆப்ஷன் ஒளி குறியீடு, மொழி, பேச்சு. ஆன்சர்
ஒலிக்குறியீடு. பேசுவதும் கேட்பதும் மொழியின் டேஸ் நிலை. ஆப்ஷன் 3, 2, 1, 4. ஆன்சர் முதல் நிலை. பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் டேஸ் நிலை. ஆப்ஷன் 1, 2, 3, 4. ஆன்சர் இரண்டாம் நிலை. பேசுவதும் கேட்பதும் முதல் நிலை, எழுதுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது. ஆப்ஷன் எழுத்து மொழி, வட்டார மொழி, பேச்சு மொழி, எழுத்து. ஆன்சர் பேச்சு மொழி. எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில், திரிபு, தத்தமிழ், சிறிது உளவாயினும் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூலின் பெயர். பார்த்துக்கோங்க. எடுத்தல், படுத்தல், நலிதல், தல் 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 என்னது? நன்னூல். ஆன்சர் நன்னூல். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவும் மொழியே ஆகும் அப்படின்னு சொன்னவர் யாரு? புதுமைப்பித்தன், கபிலர், சேதுப்பிள்ளை, மு. வரதராசனார். ஆன்சர் மு. வரதராசனார். ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை டேஸ் என்பர். ஆப்ஷன் பேச்சு மொழி, எழுத்து மொழி, வட்டார மொழி, உடல் மொழி. ஆன்சர் வட்டார மொழி. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்றவை டேஸ் மொழிகள். ஆப்ஷன் முதல், தாய், கிளை, வட்டாரம். ஆன்சர் கிளை மொழிகள். இதெல்லாம் தமிழ்லேருந்து தோன்றின மொழிகள். அப்போ கிளை மொழிகள். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது டேஸ் எனப்படும். ஆப்ஷன் சொல் வேறுபாடு, எழுத்து வேறுபாடு, இரட்டை வழக்கு, பேச்சு வழக்கு. ஆன்சர் இரட்டை வழக்கு. உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என மொழியை பிரித்து காட்டியவர். ஆப்ஷன் நன்னூலார், தொல்காப்பியர், பரிமேலழகர், வரதராசனார். ஆன்சர் தொல்காப்பியர். முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன். ஆப்ஷன் பாரி, ஓரி, காரி, பேகன். ஆன்சர் பாரி. மழைக்கள்ளன் என்றும் நூலை எழுதியவர். நாவல் இது. மழைக்கள்ளன் அப்படின்னு நாவலை எழுதியவர். ஆப்ஷன் நாராயணகவி, ராமலிங்கனார், பெருஞ்சித்திரனார், பாரதியார். ஆன்சர் ராமலிங்கனார். எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று பாடியவர். ஆப்ஷன் வாணிதாசன், பாரதியார், பாரதிதாசன், கல்யாண சுந்தரம். ஆன்சர் பாரதிதாசன். வாழை கன்றை டேஸ். ஆப்ஷன் ஈன்றது, வழங்கியது, கொடுத்தது, தந்தது. ஆன்சர் ஈன்றது. காடு என்னும் நூலை இயற்றியவர். சுரதா, தமிழ் ஒளி, கல்யாண்ஜி, சுப்ரபாரதி மணியன். ஆன்சர் சுரதா. கொம்பு பொருள் தருக. ஆப்ஷன் விலங்குகளின் கொம்பு, மரம், கிளை, தலை. ஆன்சர் கிளை. இது எப்படி நம்ம ஞாபகம் வைக்கலாம்னா, நம்ம ஃபஸ்ட்லாம் வந்து செடியெல்லாம் ஏதாவது மரம்லாம் ஒடிக்க போவாங்க இல்லையா, இந்த அடுப்பெரிக்கிறதுக்கு ஏதோ ஒன்றுக்கு நமக்கு மரம் ஒடிக்கும்போது அந்த கொம்பு
அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்னது, அந்த கிளைன்னு அர்த்தம். கொம்பு அப்படின்னா கிளை. இது நம்ம பேச்சு வழக்கிலே இருக்குது. அந்த கொம்பு உடச்சிருப்பா, அதில் பூச்சி வந்திருக்கு அப்படி சொல்கிறோம் இல்லையா. கொம்பு அப்படின்னா கிளை, மாட்டோட கொம்புன்னு போற்றக்கூடாது. சுரதாவின் இயற்பெயர். ஆப்ஷன் வரதன், ராதாகிருஷ்ணன், துரைராசு, ராஜகோபாலன். ஆன்சர் ராஜகோபாலன். பாரதிதாசன் மீது பற்று கொண்டவர். ஆப்ஷன் சுரதா, முடியரசன், பாரதியார், தாராபாரதி. ஆன்சர் சுரதா. அதனால தான் அவருடைய பேரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாற்றிட்டார். உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை டேஸ் என அழைப்பர். பன்முகக் கவிஞர், உவமை கவிஞர், சந்தக் கவிஞர், கவிஞரேறு. சுரதாவை என்னன்னு அழைப்பாங்க? ஆன்சர் உவமை கவிஞர். உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் சுரதா, முடியரசன், தமிழழகன், தாராபாரதி. ஆன்சர் சுரதா. காடு டேஸ் பாவகையை சார்ந்தது. ஆப்ஷன் கன்னி, கிளிக்கன்னி, களிப்பா, வெண்பா. காடுனா என்ன இருக்கும்? கிளி இருக்கும். அப்போ ஆன்சர் கிளிக்கன்னி. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை. ஆப்ஷன் தேன்மழை, இயற்கையியலில், கிளிக்கன்னி, கன்னி. ஆன்சர் கிளிக்கன்னி. சுரதா இயற்றிய நூல்களில் பொருந்தாதது. தேன்மழை, துறைமுகம், அமுதும் தேனும், கொடிமுல்லை. ஆன்சர் கொடிமுல்லை. காட்டை குறிக்கும். காட்டை குறிக்கும் சொல்களில் தவறானது. கான் அப்படின்னாலும் காடு தான், முளரி அப்படின்னாலும் காடு, புறவி அப்படின்னாலும் காடு, புறவு அப்படின்னாலும் காடு, பொற்றை அப்படின்னாலும் காடு. கொம்பு அப்படின்னா என்ன சொன்னோம்? கிளை. கொம்புனா கிளை, மரத்தினுடைய கிளை. அப்போ இதுதான் காட்டை குறிக்கும் சொற்களில் தவறானது. காடு அப்படின்னா கான், முளரி, புறவு, பொற்றை. இது நாலுமே கரெக்டு. ஆன்சர் கொம்பு. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இந்த பாடலை எழுதியவர். ஆப்ஷன் ராஜமார்த்தாண்டன், சுரதா, முடியரசன், சிற்பி. ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் நடத்திய இதழின் பெயர். ஆப்ஷன் தேன்மழை, இந்தியா, விஜயா, கொல்லிப்பாவை. ஆன்சர் கொல்லிப்பாவை. தமிழ் வளர்ச்சித்துறையின் விருது பெற்றவர். ஆப்ஷன் ராஜமார்த்தாண்டன், சுரதா, முடியரசன், சிற்பி. ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது. ஆப்ஷன் பச்சை இலை, கோழிக்குண்டு, பச்சைக்காய், செங்காய். ஆன்சர் கோழிக்குண்டு. சுட்ட பழங்கள் என குறிப்பிடப்படுபவை. ஆப்ஷன் மண் ஒட்டிய பழங்கள், சூடான பழங்கள், வேக வைத்த பழங்கள், சுடப்பட்ட பழங்கள். ஆன்சர் மண் ஒட்டிய பழங்கள். விலங்குகளில் அதிக நினைவாற்றல், பாசம் கொண்ட விலங்கு. ஆப்ஷன் புலி, சிங்கம், மான், யானை. ஆன்சர் யானை. யானை நாள் ஒன்றுக்கு டேஸ் லிட்டர் தண்ணீர் குடிக்கும். ஆப்ஷன் 50 லிட்டர், 65 லிட்டர், 75 லிட்டர், 55 லிட்டர். ஆன்சர் 65 லிட்டர் தண்ணீர் குடிக்கும். கரடி ஓர் டேஸ். ஆப்ஷன் மாமிச உண்ணி, அனைத்துண்ணி, தாவர உண்ணி, விலங்கு. ஆன்சர் அனைத்துண்ணி.
தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் கோவை, முண்டந்துறை, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி. ஆன்சர் மேட்டுப்பாளையம். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. ஆப்ஷன் கரடி, புலி, சிங்கம், யானை. ஆன்சர் புலி. இந்தியாவில் சிங்கங்கள் சரணாலயம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் முண்டந்துறை, கிர், வேடந்தாங்கல், முசிறி. ஆன்சர் கிர். ஆசிய யானைகளுக்கு டேஸ் தந்தங்கள் உண்டு. ஆசிய யானைகளில் பெண் யானைக்கு தந்தங்கள் உண்டு. ஆசிய யானைகளில் டேஸ்க்கு தந்தங்கள் இல்லை. ஆண் யானைக்கு தந்தங்கள் இல்லை. இந்தியாவில் மான்கள் டேஸ் வகைகள் உள்ளன. 3, 5, 2, 4. ஆன்சர் 4க்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன. 4 மட்டும் இல்லை, 4க்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது. ஆப்ஷன் காது, தந்தம், கண், கால்நகம். ஆன்சர் தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் முண்டந்துறை, கோடியக்கரை, வேடந்தாங்கல், கூந்தன்குளம். ஆன்சர் முண்டந்துறை. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் காடு கூட்டல் ஆறு, காட்டு கூட்டல் ஆறு, காட்கூட்டல் ஆறு, காட்கூட்டல் தாறு. ஆன்சர் காடு கூட்டல் ஆறு. யானை கூட்டத்திற்கு டேஸ் யானைதான் தலைமை தாங்கும். ஒரு பெண் யானைதான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து பாதுகாப்பது அதன் டேஷ். ஆப்ஷன் நகம், அடர்ந்த முடி, தோல், பல். ஆன்சர் அடர்ந்த முடி. இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர். ஜாதவ் பயேங். ஜாதவ் பயேங் இந்திய வனமகன் என்ற பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு 2012, 2013, 2015, 2000. ஆன்சர் 2012. இவர் ஒரு நாளில் 24 மணி நேரம் இல்லையா, அதில் 12 மணி நேரம் காட்டிலேயே இருப்பாராம். அதனால தான் அவருக்கு இந்திய வனமகன் பட்டம் 2012ஆம் ஆண்டு கொடுத்துருக்காங்க. 12 மணி நேரம் காட்டிலேயே இருப்பார். அப்போ இந்திய வனமகன் பட்டம் வாங்கிய ஆண்டு 2012. ஜாதவ் பயேங் இந்திய வனமகன் என்று பட்டம் வழங்கப்பட்ட கல்லூரி. ஆப்ஷன் ஜவஹர்லால் நேரு கல்லூரி, மதுரை கல்லூரி, மெட்ராஸ் கல்லூரி, மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி. ஆன்சர் ஜவஹர்லால் நேரு கல்லூரி. ஜாதவ் பயேங்குக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் 2015, 2013, 2015, 2017. ஆன்சர் 2015. வனமகன் பட்டம் வழங்கி 3 வருடம் கழித்து பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. ஜாதவ் பயேங் காட்டை பற்றிய இதழில் வெளியிட்டவர். ஜிட்டு கலிட்டா. ஜாதவ் பயேங் காட்டை பற்றி வெளிவந்த இதழின் பெயர். டைம்ஸ் ஆஃப் இந்தியா. புலி சேர்ந்து போகிய கல்லளை போல் ஈன்ற வயிறோ இதுவோ தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்ற பாடலை பாடியவர். ஆப்ஷன் காவற்பெண்டு, ஔவையார், வான்மதி, வானமாமலை. ஆன்சர் காவற்பெண்டு. சோழ மன்னன் பேரவை கோப்பெருக்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். காவற்பெண்டு, ஔவையார், வான்மதி, வானமாமலை. ஆன்சர் காவற்பெண்டு.
சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு பாடிய நூல். ஆப்ஷன் புறநானூறு, கலிப்பாடல், வளையாபதி, புலி தங்கிய குகை. ஆன்சர் புறநானூறு. இதில் தான் அந்த புலி தங்கிய குகை அந்த பாட்டு வந்திருக்கும். கல் கூட்டல் அலை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கல்லளை, கல் அலை, கலலை, கல்லுலை. ஆன்சர் கல்லலை. பொறுத்துக. பொக்கிஷம் அப்படின்னு என்னது? செல்வம், ஜாஸ்தி, மிகுதி, விஸ்தாரம், பெரும்பரப்பு, சிங்காரம், அழகு. செல்வம், பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, சிங்காரம் அழகு. தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் எனக் கருதி மக்கள் தொண்டு செய்தவர். ஆப்ஷன் முத்துராமலிங்கர், முத்துராமலிங்கம், பெரியார், வ.உ.சி. ஆன்சர் முத்துராமலிங்கனார் இல்லாட்டி முத்துராமலிங்கர். சுத்த தியாகி என்று பெரியாரால் போற்றப்பெற்றவர். ஆப்ஷன் வ.உ.சி., சுபாஷ் சந்திரபோஸ், முத்துராமலிங்க தேவர், பெரியார். ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்கர் பிறந்த ஊர். ஆப்ஷன் மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், கடலூர். ஆன்சர் ராமநாதபுரம். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்தவர். ஆப்ஷன் வானமாமலை, பெரியார், காவற்பெண்டு, ஔவையார். ஆன்சர் வானமாமலை. இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர். முத்துராமலிங்கர். வாய்ப்பூட்டுச் சட்டம் மூலம் தடை விதிக்கப்பட்ட வட இந்திய தலைவர். ஆப்ஷன் வ.உ.சி., பாலகங்காதர திலகர், முத்துராமலிங்க தேவர், பெரியார். ஆன்சர் பாலகங்காதர திலகர். இங்கே தென்னிந்தியாவில் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய முத்துராமலிங்க தேவர். வங்கசிங்கம் என போற்றப்படுபவர். ஆப்ஷன் வ.உ.சி., சுபாஷ் சந்திரபோஸ், முத்துராமலிங்க தேவர், பெரியார். ஆன்சர் சுபாஷ் சந்திரபோஸ். வங்கசிங்கம் அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸ். முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு. ஆப்ஷன் வ.உ.சி., சுபாஷ் சந்திரபோஸ், முத்துராமலிங்க தேவர், பெரியார். ஆன்சர் சுபாஷ் சந்திரபோஸ். அதாவது நேதாஜி தான் அவர்களுடைய குரு. முத்துராமலிங்க தேவர் தொடங்கிய இதழ். ஆப்ஷன் இந்தியா, விஜயா, தேன்மலை, நேதாஜி. ஆன்சர் நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர். ஆப்ஷன் திரு.வி.க., பாலகங்காதர திலகர், பாரதியார், பாரதிதாசன். ஆன்சர் திரு.வி.க. நேதாஜி மதுரைக்கு வந்த நாள் 3/9/1939, 6/9/1939, 19/9/1939, 9/6/1939. ஆன்சர் 6/9/1939. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரை ஆற்றிய ஊர் மற்றும் தலைப்பு. முதலில் உரையாற்றினது சாயல்குடியில். அந்த தலைப்புடைய பெயர் என்னன்னு பார்த்தா விவேகானந்தரின் பெருமை. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று மகிழ்ந்தவர். ஆப்ஷன் காமராஜர், பெரியார், நேதாஜி, காந்தியடிகள். ஆன்சர்
காமராஜர். முத்துராமலிங்க தேவருக்கு தமிழக அரசு சார்பில் விழா எடுக்கப்படும் நாள். ஆன்சர் செப்டம்பர் 10, அக்டோபர் 20, செப்டம்பர் 30, அக்டோபர் 30. ஆன்சர் அக்டோபர் 30. முத்துராமலிங்க தேவரின் சிலை வைக்கப்பட்டுள்ள இடம். ஆப்ஷன் சென்னை, மதுரை, சேலம், தேனி. ஆன்சர் சென்னை. முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் 1996, 97, 1995, 2000. ஆன்சர் 1995. முத்துராமலிங்கர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று பாராட்டியவர். ஆப்ஷன் பெரியார், அறிஞர் அண்ணா, ராஜாஜி, நேதாஜி. ஆன்சர் அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல அப்படின்னு சொன்னவர் யாரு? பெரியார், அறிஞர் அண்ணா, ராஜாஜி, நேதாஜி. ஆன்சர் ராஜாஜி. ராபி சேதுப்பிள்ளை நூல்களில் பொருந்தாதது. ஆற்றங்கரையிலே கடற்கரையிலே, தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு, துறைமுகம். இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம்னா கொடிமுல்லையும் துறைமுகமும் தான். பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல். ஆப்ஷன் அகநானூறு, பரணி, புறநானூறு, சிலப்பதிகாரம். ஆன்சர் புறநானூறு. ஒரு தொடரில் யார், எது, அவை எனும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். முற்றுப்போலி, பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. இது எல்லாமே அப்படி லைனாகவே தான் இருக்குது. பந்தல் அப்படிங்கிறது பந்தர்னு வந்திருக்குது, மஞ்சு அப்படிங்கிறது மைஞ்சுன்னு வந்திருக்குது முதற்போலி, ஐந்து அப்படிங்கிறது அஞ்சுன்னு வந்திருக்கு முற்றுப்போலி, அரையர் அப்படிங்கிறது அரையர் வந்திருக்கு இடைப்போலி. ஊடகம் லிங்குஸ்டிக்ஸ், மொழியியல் மீடியா, ஒளியியல் ஜேர்னலிசம், இதழியல் ஃபோனோலஜி. இதற்குடைய ஆன்சர் என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா 2143 2143. ஊடகம் அப்படின்னா மீடியா. மொழியியல், மொழியில் என்ன வேணும்? ஒரு லிங்க் வேணும். இந்த மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் லிங்க் வேணும். அப்போ மொழியியல் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ். ஒளியியல் அப்படின்னா ஃபோனோலஜி. ஃபோனில் பேசினா என்ன வரும்? ஒளி வரும். நம்ம ஃபோனில் பேசினோம்னா PHONE, NOன்னு பதிலாக NE ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோனில் பேசினா ஒளி வரும். இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது. ஆப்ஷன் ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம். ஆன்சர் ஔகாரக் குறுக்கம். பிழையை திருத்தி சரியாக எழுதுக. அரசர்கள் நல்லாட்சி செய்தார். அரசர்கள் அப்படின்னா நிறைய பேர். அப்போ அரசர்கள் நல்லாட்சி செய்தனர். வாய்மை எனப்படுவது அன்பாக பேசுதல், தீங்கு தராத சொற்களை பேசுதல், தமிழில் பேசுதல், சத்தமாக பேசுதல். ஆன்சர் தீங்கு தராத சொற்களை பேசுதல். டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். ஆப்ஷன் மன்னன், பொறாமை இல்லாதவன், பொறாமை உள்ளவன், செல்வந்தன். ஆன்சர் பொறாமை இல்லாதவன்.
பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களாக கூறுவது. ஆன்சர் இடக்கரடக்கல். ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள். ஆன்சர் குழுவு குறி. ஒரு தொடரை வினை, வினா, பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றைக் கொண்டு முடித்து வைப்பது. பயனிலை. அகர வரிசைப்படி எழுதுக. மக்கள், மண், மாணவர்கள், மனிதன், மனித நேயம். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரெகுலராக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.